நேத்து ஈவினிங் போல எடுத்த வீடியோ தான் இது. மலைக்கு போறதால எல்லா விளக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க நாத்தனாரு கிளீன் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்குள்ள நான் அடுப்புல வந்து பார்த்தீங்கன்னா, மரவள்ளிக்கிழங்க வேக வச்சுட்டேன். ஒரு பக்கம் கேஸ்ல வந்து காராமணியும் வந்து வேக வச்சுட்டேன். ஏன்னா 2மே வந்து வேக வேகமா ஆகணும் அப்படின்றதுக்காக, குவான்டிட்டி இன்னைக்கு அதிகமாவே இருக்கும். ஏன்னா வந்து ஒரு 10 பேர்கிட்ட சாப்பிடணும் அப்படின்றதுக்காக. மரவள்ளிக்கிழங்க ஃபஸ்ட்டு வந்து வேக வச்சு தனியா எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா வந்து பாருங்கன்னா, சேப்பங்கிழங்கும், வாழைக்காயும் தனியா அதே பதத்தில் திரும்பவும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். மரவள்ளிக்கிழங்கு வேகும்போதே பாப்பா பசி எடுக்குதுன்னு கேட்டா, அதனால அவளுக்கு 2 போட்டு குடுத்துட்டு, எங்க நாத்தனார் வந்து பார்த்தீங்கன்னா, புழுக்கு, மரவள்ளிக்கிழங்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் ஒண்ணா வந்து கொட்டிட்டு, நல்லா நசுக்கி விட்டுட்டு, தேங்காய், கருவேப்பிலை வந்து சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் ஊத்தி இறக்குனா புழுக்கு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சைடில் வந்து எங்க நாத்தனார் உப்புமாவும் ரெடி பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு மலைக்கு போகிறவங்களுக்கு முதல்ல வந்து பரிமாறி குடுத்துட்டு, அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டோம். எனக்கு நான் உப்புமா எடுத்துக்கல, புழுக்கு மட்டும் தான் சாப்பிட்டேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.